ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி எந்த சேனல்லையுமே சொல்லித்தராத ஒரு சீக்ரெட்டை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதாவது 160+ இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதாவது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க 160+ இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் வேணும், இல்லை வந்து கிள்ளிக்குளம் தான் வேணும், இல்லை வந்து எனக்கு மதுரை தான் வேணும், இல்லை எனக்கு திருச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி மெயினாக இருக்கக்கூடிய அந்த 4 கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிடி எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி, சரியா, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கைட்லைன்ஸ் எப்படி வந்து அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும், அந்த கைட்லைன்ஸ். சார் நான் இண்டஸ்ட்ரியல் கோட்டா நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் டிஎன்ஏயு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து யாருக்கு அப்படின்னா அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 4 காலேஜ், சரியா? அப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சார் நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போனால் போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிங்க, இது வந்து 2025 அதாவது லாஸ்ட் இயர் வந்து டிஎன்ஏயு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எல்லா பேத்துக்குமே மெயில் பண்ணாங்க. என்ன மெயில் பண்ணாங்க அப்படின்னா அதாவது 2025-26 கல்வி ஆண்டிற்கு கல்வி பொது ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் சேர்க்கை உறுதிப்படுத்தல், சரியா, அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் சேர்க்கை உறுதிப்படுத்தல் குறித்த அட்டவணை சேர்க்கை இணையத்தில், அதாவது நம்மளோட டிஎன்ஏயு வெப்சைட்டில் வெளியிடப்பட்டது மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு எஸ்எம்எஸும் அனுப்பப்பட்டது. பல நினைவூட்டல் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டன. பல நினைவூட்டல் மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட போதிலும் ஒரு சில விண்ணப்பதாரர்கள் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரவில்லை. இவங்க வந்து ஒரு சில விண்ணப்பதாரர்கள் வரவில்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகவே இல்லை. இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவர்களின் சேர்க்கையை ஒரு இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சரியா? வராதவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இறுதியாக ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தாங்க. சரியா? அந்த சான்ஸு 26ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இல்லையெனில் அவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்படும். மேலும் சேர்க்கை தகுதி அளவுகோலின் அடிப்படையில் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் சேர்க்கை ஒதுக்கப்படும். பிற்காலத்தில் இது தொடர்பான உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நாம் அவசரப்படக்கூடாது. சரியா? அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்லைடிங் ப்ராசஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குது, இப்போ செகண்ட் ரவுண்டில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதாவது எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான் இருந்தாலும் என்ன இதை விட பெஸ்ட்டான ஒரு காலேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கோயம்புத்தூரில் போய் நம்ம வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடணும். அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கடைசி ரவுண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் 160+ இருந்தீங்க அப்படின்னா கடைசி ரவுண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற பசங்க யாருமே வெறும் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணுறது கிடையாது. அவங்க வெட்டினரி அப்ளை பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பேராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் சீட்டை எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் சீட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே போவோம் அங்கே போவான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரியா? அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்க. சரியா? அப்போ 160+ எடுத்த பசங்களுக்குலாம் லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அதனால நீங்கள் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 160+ இருந்தாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியல் கோட்டாவோட கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.